ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சூர்யாஸ் ஃபேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோனா, ஒரு நெட்டட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணும்போது அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, நெட்டட் ஃபேப்ரிக் கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கீழே ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃப்ரேமில் 2 இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும், மேலே ஒன்று நம்மளுக்கு நெட்டு போட்டு ஒன்று இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஃப்ரேமை நான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே கிளாத் போடுறேன், நெட்டட் கிளாத் போடுறேன். எப்போவுமே நம்ம ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணும்போது கீழே அட்டாச்சிங்க்கு ஒரு துணி போடுவோம். ஏன்னா நம்ம ஸ்லீவோட ஃபுல் கிளாத்தில் ஸ்லீவ் வரைய மாட்டோம், சரிங்களா? நம்மளுக்கு கீழே பத்தாது துணி. அதனால் நம்ம கீழே அட்டாச்மெண்ட்டுக்காக இன்னொரு கிளாத் போட்டு அது மேலே தான் இன்னொரு ஃப்ரேமை போட்டு நம்ம அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஸ்லீவ் மார்க்கிங் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இது புரியும். எதனால நம்ம கீழே இன்னொரு கிளாத் அட்டாச் பண்ணுறோன்றது கிளியராக புரியும், சரிங்களா? இப்போ நான் அதை துணி கீழே அட்டாச் பண்ணி மேலே ஒரு ஃப்ரேமையும் போட்டு எடுத்துட்டு அந்த நல்லா மேலே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டைட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி தனித்தனியாக தான் இருக்கும் கிளாத்து. நம்ம அட்டாச் பண்ண கிளாத்தும் தனியாக தான் இருக்கும், நெட்டட் ஃபேப்ரிக் தனியாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ரெண்டையும் சேர்த்து தைக்க போகிறோம், சரிங்களா? அதை தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜரி த்ரெட் நீடலும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபுல்லாகவே ஒரு நீட்டாக ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு வர போகிறோம். அது சும்மா நம்மளுக்கு அட்டாச்மெண்ட்டுக்காக தான். அதனால நம்ம அளவு கிடையாது, இவ்வளோ பெருசு போடணும், இவ்வளோ சின்னது தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு அந்த ஃப்ரேமில் 2 துணியும் நகராமல் இருக்கணும், டைட் வரணும். அதனால் நம்ம 2த்தையும் சேர்த்து தைக்க மட்டும்தான் போகிறோம். மற்றபடி இதில் எந்த ஒரு ஸ்டிச்சு போடணும், எவ்வளோ பெருசு போடணும், இதுதான் போடணுமா அதுதான் போடணுமா அப்படி எதுவுமே கிடையாது, சரிங்களா? நம்ம செயின் ஸ்டிச்சை நல்லா பெருசாக இழுத்து போட்டுக்கலாம், அதுதான் இது. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நம்மளோட 2 கிளாத்தும், அதாவது கீழே கொடுத்துருக்க ஃபேப்ரிக் நெட் ஃபேப்ரிக்கும் இந்த கிளாத் அட்டாச்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்க கிளாத்தும் 2மே சேர்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். தனித்தனியாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரேமை எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக இழுத்து விடணும். ஃப்ரேமை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் பொறுமையாக இழுத்து விடணும். ஸ்பீடாக இழுத்தா ஃபேப்ரிக் கிழிஞ்சிடும். அதனால் எவ்வளோ பொறுமையாக நம்மளால் ஈவனாக எல்லா சைடும் இழுக்க முடியுமோ அந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடும் இழுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த எங்கேயும் கொஞ்சம் மேடு பள்ளம் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும், லூஸ் இல்லாமல் ஈவனாக இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்மளால் ஆரி ஒர்க் பண்ண முடியும். எவ்வளோ டைட்டாக இருக்கோ அப்போ தான் ஆரி ஒர்க் நம்மளால் அழகாக போட முடியும், இல்லைனா சுருக்கம் விழுந்துடும். இதே மாதிரி அடுத்த வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.